Hey guys, welcome back to my channel Kanavi Rider. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்கவே முடியலைங்க. ஏன்னா வந்து வர வழி ஃபுல்லுமே ஸ்னோ பயங்கரமாக வந்து பனி இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த கோப்ரோ வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க ஸ்னோ வந்து அந்த கேமராவை மறைச்சிடுது. அதனால தான் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னா சண்டிகரில் இருக்கும் நம்ம. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 370 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம். இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் வண்டியை ஃபுல்லுமே இவன் தாங்க ஓட்டினான். என் வண்டியை வந்து ஸ்டார்டிங்கில் டு நான் ஒரு டோட்டல் கிலோமீட்டர் நான் இப்போ வந்தது வந்து இப்போ 650 2650 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2650 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு ஒரு 200, அதுக்கப்புறம் ஒரு 500, இன்னும் 700 கிலோமீட்டர் இருக்குது லடாக்கு. இன்னும் லடாக் வந்து பார்த்திங்கன்னா 700 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. அது ஃபுல்லுமே இவன் தான் ஓட்ட போகிறான். பட் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, இப்போ வந்து லடாக் வந்து ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் இந்த டைமே கிடையாது லடாக்கு, இது வந்து ஸ்னோ டைம். அது எங்களுக்கே தெரியும். பிளான் இல்லாமல் கிளம்பிட்டோம். இது பிளான் இல்லை. இவன் எப்போ என்ன சொன்னான்னா, நானும் பைக் எடுத்துட்றேன் ஜூனில் வந்து இல்லை, இவன் ஒரு பைக் எடுக்க போகிறான். அந்த பைக்கை வந்து நான் காட்டுறேன், கூடி சீக்கிரம் வரும். இப்போ நான் ஜூனில் போகலாம் அப்படின்னு சொன்னான். பட் ஜூனில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நான் கால் பண்ணேன். சரி ஓகே கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போய்ட்டு கூட்டின்னு வந்துட்டு பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி இந்த ரைடெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து டே 5. டே 4 வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோஇன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய தமிழில் வந்து அதாவது நம்ம தமிழ் சைடு தமிழில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் நாக்பூரெலாம் தாண்டி வந்துட்டு நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும்ல நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது. 8 o'clock வந்து 8 o'clock வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வரோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு அப்படியே வராரு. நாங்கள் பைக்கை வெளியே நிற்க வச்சுட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு 120 130 இருக்கும் அங்கேருந்து டெல்லிக்கு. அதாவது நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து டெல்லிக்கு. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவரும் எங்களை பார்த்தாரு. ஸோ அவர் வந்து நானே பேசலாம்னு நினச்சேன். பட் அவரே வந்து ப்ரோ நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ப்ரோ தமிழ் தான் அப்படின்னோடனே அவரும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் இது மாதிரி மணாலி தான் ப்ரோ அப்படின்னோடனே அவரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணினார். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து டெல்லியில் வந்து ரூம் புக் பண்ணிட்டார், எல்லாமே புக்குடு. நாங்கள் அங்கே டென்ட்டில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னோடனே அவர் எங்களுக்காக வந்து இல்லை ப்ரோ நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கின்னு இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் ஒன்றாவே ரைட் பண்ணுவோம். ஸோ இவர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட். எப்படி ப்ரோ நாங்கள் எப்படி எங்கள் கூட ப்ரோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் தான் தேங்க்ஸ் பண்ணோம் ப்ரோ. எங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. ரைடில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் நல்ல ரைடில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த நல்ல உள்ளங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலி கேரக்டரே வேறு மாதிரிங்க. அவர் எப்படி சொல்கிறதுனா டோட்டலாக இவர் எனக்கு எப்போ தெரியும் நேற்று நைட்டு தான் தெரியும். பல வருஷம் ஒன்றா பழகின மாதிரி வந்து நாங்கள் எல்லாருமே 3 பேருமே செம்ம என்ஜாய் பண்ணோம். பார்த்த உடனே பேசினோம், அங்கேயே டென்ட்டு போட்டோம், அப்பயே கிளம்புனோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா ரூமில் ஒன்றா வேறு மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஸோ நாளைக்கு மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து ரைடு வந்து நாங்கள் எப்பவுமே ஒன்றாவே பண்ணுவோம். ஸோ அவரும் கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு ப்ரோ நீங்கள் எப்போ போனாலும் கூப்பிடுங்க, இல்லை அவர் எப்போ போனாலும் கூப்பிடுவார். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் எப்படி சொல்கிறதுனா சாகிற வரைக்கும் வந்து இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எப்பட்றா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நிறைய ரைட் பண்ணியிருப்போம். பட் இவர் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். காட் இஸ் கிஃப்ட். ஆமாம், தேங்க்யூ காட். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வீடியோஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். இவர் நம்ம கூட தான் இருப்பார். இன்னும் ஒரு 1 week 2 week நம்ம கூட தான் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுவோம், எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அந்த வீடியோ எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணுவோம் 3 பேருமே. ஸோ இன்னும் நிறைய தமிழ் டிஎன் வண்டிக்கு அதை பார்ப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோ. டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்ப்போம். ஆக்சுவலாக இவர் வந்து ஃபாரின் ரைடர். இப்போ வந்து இங்கே தான் வந்து தமிழ்நாட்டில் இங்கே தான் ரைட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃபாரினில் தான் நிறைய ரைட் பண்ணியிருக்காரு செம்மையாக. அவரும் பயங்கர ரைடர் தான், என்ஜாய்லாம் பண்ணியிருக்காரு. கிளாசிக் 500 ccங்க இவர் வண்டி வந்து தரமான வண்டி செம்மையாக. ஸோ நாளைக்கு காட்டுறேன் வண்டியை.
சூப்பராக இருக்கும் வண்டியெல்லாம், டிரைவிங் சூப்பராக பண்ணுறாரு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு முன்னாடி அவர் தான் போனார், எங்களை வழி கூட்டின்னு வந்ததே அவர் தான். இப்போ டெல்லி, அதாவது நான் எங்கே ப்ரோ கிளம்பணும் நம்ம கரெக்டாக ஞாபகம் இல்லையே, நாக்பூர் தாண்டி. ஆமாம், நான் அவர் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் மார்னிங்கே எங்களை பார்த்துருக்காரு. ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்ருக்கும் போது நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். அவர் பார்த்துருக்காரு, பட் எங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னா நாங்கள் சர்ன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஹோட்டலில் சாப்பிட்டு வரும்போது மீட் பண்ணி பேசினோம். சரி, அவர் வந்து 600 rupees நினைக்கிறேன் ஹாஸ்டல் புக் பண்ணிவிட்டு நான் எங்களை பார்த்தோன்னே இதை கேன்சல் பண்ணிட்டாருங்க. இல்லை ப்ரோ, எனக்கு வேணாம், நம்ம எல்லாம் ஒன்றா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஒன்றா என்ஜாய் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக இந்த நாள் என்ஜாய் பண்ணோம் செம்மையாக. இந்த ரைடு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாதை விட நிறையலாம் அனுபவம் கிடைச்சிது எங்களுக்கு, எங்கள் 3 பேருக்கும் தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ ரூமெல்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இவரை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சேம் இயர் பிரதர். தேங்க்யூ போத் ஆஃப் யூ. ஓகே ப்ரோ, சரி ஓகே, பாய் ப்ரோ, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணாலியில் என்ஜாய் தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இவனெல்லாம் வந்து வச்சு செய்யலாம் நம்ம ஃபுல்லாக. இவனை வந்து பயங்கரமாக பண்ணணுங்க. என்னை பற்றி உனக்கு ஒன்று தெரியாது. இல்லை நம்ம எப்படி சொல்லுவோம், நாளைக்கு பார்க்கலாங்க. நம்ம யாரும் பயங்கரமாக போட்டியெல்லாம் வச்சுக்கலாம். சரி ஓகே, லடாக் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம இது பண்ணிடலாம். சரி ஓகேங்க, பாய், சியோ. ப்ளூ ரைடருங்க இன்ஸ்டாகிராம் ஐடி, எந்த கனகு ரைடர். ஸோ கொடுக்குறேன், அவ்வளோ ஒன்றும் ஒருத்தல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எப்படி சொல்லுதுன்னா, என்னை விட பயங்கரமாக ரைடுனாவே எப்படி சொல்லுதுன்னா, இவன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க என்னை விட. செம்மையாக சூப்பராக ரைட் பண்ணுவான், எல்லா இடத்துக்குமே போயிட்டான். கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நானும் இவனும் ஒன்றா தான் V3 எடுத்தோம். பட் நான் 4 பைக் மாற்றிட்டேன். இப்போ நிறைய பைக், இப்போ தான் அந்த பைக்கை இன்னும் வச்சுருக்கிறான். அரௌண்ட் 4 lakh 3 lakh பக்கம் கிலோமீட்டர் ஓட்டிட்டான். ஆரன் பில்லர்ஸ் எவ்வளோ தூரம் ஓட்டிட்டான். சோலோ ரைடர். நம்ம 2 பேரும் பண்ணால் மட்டும்தான் ரைட் பண்ணுவோம், இல்லை அவன் சோலோ தான் போவான். ஸோ எங்கள் 2 பேருக்கும் இன்னும் நிறைய ரைடெலாம் இருக்குது, நிறைய ட்ராவல் இருக்குது. மறக்காமல் எல்லாம் ஒன்றா பாருங்கள். ஓகே கைஸ், பாய். இந்த வருஷம் சும்மா வேறு லெவலில் இருக்க, ஸ்டார்டிங்லேயே செம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளூ ரைடர், கனகு ரைடர், 2 பேரும் ரைடர்ஸ் தான். ஓகே கைஸ், பாய். நன்றி, வணக்கம்.